முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை பாதியாக குறைக்கப்பட்ட விவகாரத்தில் வழக்கறிஞர் மன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்க நஜீப்பிற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நஜீப்பின் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை பாதியாக குறைத்த மன்னிப்பு வாரியத்தின் முடிவை எதிர்த்து இவ்விவகாரத்தில் நீதித்துறை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அனுமதி கோரி மலேசிய வழக்கறிஞர் மன்றம் மனு தாக்கல் செய்தது. இது தொடர்பாக நஜீப்பின் முதன்மை வழக்கறிஞர் முகமது ஷஃபி அப்துல்லாவின் கோரிக்கையை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் வழக்கறிஞர் மன்றம் விடுத்த அந்த விண்ணப்பத்திற்கு பதிலளிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் அமாட் கமால் முகமது ஷாகித் நஜீப்பிற்கு அனுமதி அளித்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் பெரிக்காத்தான் எம்பி ஷகிடான் கசீமுக்கும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயருக்கும் ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்தால் நாடாளுமன்ற அவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக துணை சபாநாயகர் அலைஸ் லாவ் கியோங் என் தெரிவித்துள்ளார். கிளந்தானில் உள்ள தங்க சுரங்கத்தின் கணக்கறிக்கையை கிளந்தான் மாநில அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் வலியுறுத்தியதை அடுத்து 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் ஷகிடான் காசிம் RSN ராயரை கெட்ட பையன் இவன் என உரிமையில் பேசியது மட்டுமல்லாது கடந்த காலங்களில் அம்னோக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்த இவர் நிகழ்காலத்தில் கட்டிப்பிடித்து உறவாடுகிறார். எதிர்காலத்தில் முத்தங்களை பரிமாறிக்கொள்ளவும் RSN ராயர் தயங்க மாட்டார் என்று கேலியாக பேசினார். இதனால் நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விவாதம் நாளை காலை 10 மணிக்கு நாடாளுமன்ற அவையில் விவாதிக்கப்படும் என்று துணை சபாநாயகர் அலைஸ் லாவ் கியோங் என் அறிவித்தார். வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள சுங்கை பகாப் இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசு வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக உள்ளது என்று துணை பிரதமர் டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனல் தலைவரான அஹ்மத் ஜாஹித் இந்த நம்பிக்கையானது ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரான டாக்டர் ஜுகாரி அரீஃபினுக்கு இளம் வாக்காளர்களுடன் ஈடுபடவும் அவர்களின் ஆதரவை பெறவும் பரிசான் மற்றும் அம்னோவால் செயல்படுத்தப்பட்ட பிரச்சார யுத்திகளில் இருந்து உருவானது என்று அவர் கூறினார். இது தவிர ஜூன் 22ஆம் தேதி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதில் இருந்து கட்சியின் தேர்தல் எந்திரம் சுங்கை பகாப் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களாக இருந்த 5105 அம்னோ உறுப்பினர்கள் மீது கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார். இளம் வாக்காளர்களுக்காக குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும் அவர்கள் ஆரம்பத்தில் வெவ்வேறு உணர்வுகளை கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ற சரியான முறைகளை அணுகினால் இறுதியில் வாக்குப்பதிவு நாளில் அவர்கள் ஒற்றுமை அரசாங்க வேட்பாளர் டாக்டர் ஜுகாரி அரீஃபினுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி சமீபத்தில் வைரலாக பரவிய அரசு நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பரப்பியதாக கூறப்படும் செய்திகளை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மறுத்துள்ளது. அமலாக்கத்துறையின் தலைமை இயக்குனர் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பல ஊடகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு பரப்பியது அசாமின் பெயரை பயன்படுத்தி போலி மின்னஞ்சல் கணக்கிலிருந்து பயன்படுத்தப்பட்டுள்ளதாக MACC நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த தகவலுக்கும் MACC தலைமை ஆணையருக்கும் ஆணையத்திற்கும் தொடர்பு இல்லை என்று MACC மறுத்துள்ளது. எனவே சரிபார்க்கப்படாத அல்லது தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் பகிர வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிக்காத்தானுடன் உரிமை கட்சி இணைவது தேவையற்றது என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்த நிலையில் உரிமை கட்சியின் அடையாளம் குறித்து நிபோங் தபால் தொகுதி இந்திய நலப்பிரிவு சிறப்பு அதிகாரியும் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரியுமான தியாகராஜ் சங்கர நாராயணன் கேள்வி எழுப்பியுள்ளார். சுங்கை பகாப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பானுக்கு எதிராகவும் இந்தியர்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பதாக தெரிவிக்கும் உரிமை கட்சிக்கே உரிமை இல்லாத போது இவர்கள் எப்படி இந்தியர்களின் உரிமையை காக்கப் போகிறார்கள் என்று தியாகராஜ் சங்கர நாராயணன் வினவியுள்ளார். பெரிக்காத்தான் உரிமை கட்சியை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று உரிமை கட்சிக்காரர்கள் கோபப்பட வேண்டாம், அமைதியாக ஓய்விடுங்கள் என்று தியாகராஜ் சங்கர நாராயணன் தெரிவித்துள்ளார். சுகாகாம் எனப்படும் மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவர் விரைவில் நியமனம் செய்யப்படுவார் என்று பிரதமர் துணை அமைச்சர் குலசேகரன் தெரிவித்துள்ளார். மனித உரிமை ஆணையத்தின் புதிய தலைவரின் தேர்வும் நியமனமும் இறுதி கட்டத்தில் இருப்பதாக நேற்று நாடாளுமன்றத்தில் அவர் கூறினார். அண்மையில் மனித உரிமை ஆணைய சட்டம் திருத்தம் செய்யப்பட்டதால் அதனை அடிப்படையாக கொண்டு இந்த நியமனம் செய்யப்படுவதாக ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார்.
மனித உரிமை ஆணைய உறுப்பினர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடாது என்றும் தீவிர அரசியலில் ஈடுபடக்கூடாது என்பதை இந்த புதிய சட்ட திருத்தம் வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை கொடுக்கிறீர்கள்.